நினைவிலே கரைகிறேன். காற்று நீயாக வீச என் தேகம் பூச எதை நான் பேச காதல் கண் கட்டுதே கவிதை பேசி கை தட்டுதே. அவ கிடைக்கிறா ப்ரோ, நீங்க சொல்லுங்க. மீராக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். என்ன ப்ரோ சொல்றீங்க? அப்பா இல்லையா? ஆமா ப்ரோ, அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அம்மா தங்கச்சி இந்த ஏரியா அவ்வளவுதான். அவங்க அப்பா ரொம்ப நல்லவரு. உதவின்னு ஒருத்தவங்க வந்து கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்து உதவி செய்யறவரு. நீங்க கூட கேட்டீங்களே ஏன் இந்த ஏரியாவையும் இதுல உள்ள ஒவ்வொரு கடையையும் மீராவோட கடை மீராவோட ஏரியான்னு சொல்றானு. அவங்க அப்பா மட்டும் இல்லைன்னா இந்த ஏரியால உள்ள யாருமே இல்லை, ஏன் இந்த ஏரியாவே இருந்திருக்காது. ஸ்டார்டிங்ல இந்த ஏரியா வைக்க கூடாதுன்னு போலீஸ் சைட்ல இருந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து நிறைய ப்ரெஷர். அப்போ மீராவோட அப்பா தான் எல்லாரையும் தைரியமா எதிர்த்து நின்று எங்களுக்கு இந்த ஏரியாவையும் வாங்கி கொடுத்து ஒவ்வொரு ஆளுக்கும் கடை வைக்கிறதுக்கு தனித்தனியா அவரால் என்னென்ன முடியுமோ எல்லா உதவியும் செஞ்சாரு. நாங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் எங்களோட துணையா நின்னாரு. எல்லாருமே ஏதோ ஒரு முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்பதான் அவங்க மனசுக்குள்ள ஒண்ணு தோணும், யாராவது நமக்கு பின்னாடி நின்று நீங்க பண்ணுங்க நான் இருக்கேன் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட மாட்டாங்களான்னு. மீரா அப்பா நின்னாரு. இங்க ஒவ்வொரு பின்னாடியும் நீங்க பண்ணுங்க நான் உங்க பின்னாடி நிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க எல்லார் பின்னாடியும் ஒரு காவல் தெய்வம் மாதிரி நின்னாரு. அன்பார்ச்சுனேட்டா அவர் இறக்க வேண்டிய சிச்சுவேஷன். தங்கச்சி பிறந்து ஒரு கொஞ்ச மாசத்துலயே இறந்துட்டாரு. ஆனா அவர் இன்னும் எல்லார் மனசுலயும் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். இங்க உள்ள எல்லாருக்குமே மீரானா ரொம்ப பிடிக்கும், மீரா தங்கச்சியையும் பிடிக்கும். அவர் எங்களுக்கு நிறைய பண்ணியிருக்காரு. ஆனா நாங்க அவருக்கு ஒரு சின்ன விஷயம் கூட பண்ணதில்ல. நம்ம ஏரியால உள்ள ஒவ்வொருத்தவங்க பிரேயர்லயும் மீரா மீரா ஃபேமிலி எல்லாருமே வச்சுதான் வேண்டுவோம். அந்த ரேஷ்மா பத்தி கேட்டீங்கல்ல, அவ ஒரு குட்டி குழந்தை. இந்த கடை வச்சிருக்க ஓனரோட பொண்ணு. அவளுக்கு ஒரு வியாதி இருக்கு. அவ ரொம்ப அழுக கூடாது, ரொம்ப சிரிக்கவும் கூடாது. அவளை நல்லபடியா பாத்துக்கணும். அவளுக்கு திடீர்னு மூச்சு விடுறதுக்கு பிரச்சனை வந்துருச்சு. அதனால்தான் மீராவை கூப்பிட வந்தேன். மீரா அவங்கள நோயாளியா இல்ல, தான் அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு பார்த்து அவங்க கிட்ட ஜாலியா பேசி அவங்களோட நோயை கூட இல்லாம ஆக்கிடுவா. இருந்து பாக்குற எல்லாருக்குமே ஏன் உங்களுக்கே தோணி இருக்கும் நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் மீராவை பார்த்துட்டு இருக்கோன்னு. ஆனா அது உண்மை இல்லை. அவ ஒத்தாளா சேர்ந்துதான் இந்த ஏரியால உள்ள எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கா. மீரா கூட வேற ஒரு ஃபேமிலி இந்த ஏரியாவுக்கு வந்து நான் பார்த்ததே இல்லை, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாம மீரா எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பா. ஆனா இன்னைக்கு அவ ஓவர் சந்தோஷமா இருந்ததையும் பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவ இப்படியே சந்தோஷமா இருக்கிறது தான் எங்க எல்லாரோட ஆசை. அதுக்கு இது மட்டும் இல்ல, என்ன வேணாலும் பண்ணலாம். டே கிரிஷ், அவங்களுக்கு அப்பா இல்லைன்ற விஷயம் உனக்கு தெரியுமா? இல்லடா, அவங்க ஜாலியா அவளே அப்படி மாத்திக்கிட்டா. தான் வருத்தப்பட்டா இந்த ஏரியால உள்ளவங்க அம்மா தங்கச்சி எல்லாருமே வருத்தப்படுவாங்கன்னு நினைச்சு அவளே ஜாலியாக்கிக்கிட்டா. இங்க உள்ள எல்லாருக்குமே தோன்றது ஒரே ஒரு விஷயம்தான், அவ அப்பா இல்லையே, சே நம்ம அப்பா இந்த இடத்துல இருந்துதான் நமக்கு இந்த இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அவளை ஒரு நாளும் யோசிக்க வைக்க கூடாது. அதுதான் நாங்க எல்லாரும் அவளுக்கு தர பரிசா இருக்கும். இந்த எல்லா சுச்சுவேஷன்லயும் அவங்க அப்பா எப்படி நான் பின்னாடி தான் நிக்கிறேன் நீ என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்தாங்களோ, அதே மாதிரி நாங்க எல்லாருமே மீரா பின்னாடி இப்போ இல்ல எப்போனாலும் நிற்போம். அவ என்ன பண்ணாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் அது சரிதான். அவங்க அப்பா வளர்ப்பு தப்பாகாது. சரி, ரொம்ப நேரமா நான் இங்க நின்று பேசிட்டு இருக்கேன். அங்க என்னாச்சுன்னு தெரியல, நான் போய் பாக்குறேன். பாவம் அக்கா, அப்பா இல்லைனாலும் தான் கவலைப்பட்டா இந்த ஏரியாவே கவலைப்படும் நினைச்சு எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்காங்க. டே கிரிஷ், ஸ்வேதா அக்காக்கு ஹஸ்பண்ட் இல்லைன்ற விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா? இல்லடா, அதை பற்றி ஸ்வேதா அக்கா என்கிட்ட எப்போதுமே பேசினதே இல்லை.
ஆனா ரொம்ப பாவம்ல. ஆமாம். மீரா வராங்கடா. ஏங்க, யாரோ ஒரு ரேஷ்மா ஏதோ சொன்னாங்களே, நீங்கள் உடனே போனீங்களே, என்னாச்சு? அதெல்லாம் அவளுக்கு ஒன்றும் இல்லைங்க. இப்போ அவ ஓகே தான், பெட்டர் தான். உங்க எல்லாருக்கும் என்னாச்சு? ஏங்கா உங்களுக்கு அப்பா இல்லையா? ஜானு லூசு. சாரிங்க, அவ தெரியாம இப்படி. பரவாயில்ல கிரேஷ், இது என்ன புதுசா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தானே சொன்னேன் நானும் ஜானும் ஒரே மாதிரி இருக்கோன்னு. நான் கூட இப்படிதான் டப்பு டப்புன்னு எல்லாத்தையுமே கேட்டுருவேன். மீராமா? ஆமாம், எங்கள் அப்பா தங்கச்சி பிறந்து ஒரு 2 மாசத்துலயே இறந்துட்டார். ஏங்க அழாதீங்கங்க. ஜானு, உன்னால சும்மாவே இருக்க முடியாதா? இப்ப பாரு. ஐயோ சாரிக்கா, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிக்கா. பரவாயில்லடா விடு, இதுலலாம் ஒன்றும் இல்லை. எல்லாருமே அப்பப்போ கேட்குற விஷயம் தானே, எல்லாருக்கும் தெரிஞ்சா இப்படி தான் கேட்பாங்க. அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ ஃபீல் பண்ணாதடா. சரி, டைம் ஆயிடுச்சு, இருட்ட போது. எப்படி நீங்கள் கார்லே கிளம்பிடுவீங்களா? ஆமாண்டாம்மா, நாங்கள் கிளம்புறோம். அக்கா நான் மறுபடியும் கேட்குறேன்க்கா, ரொம்ப சாரிக்கா. ஐயோ பரவாயில்ல ஜானுமா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை சரியா. திடீர்னு கேட்டோன்னே அதுவும் அப்பாவை பற்றி கேட்டியா, அதனால தான் அழுக வந்துச்சு. மித்தபடி எனக்கு எதுவும் இல்லை. ஓகே, நான் மறுபடியும் நல்லாவே சிரிச்சு உங்ககிட்ட பேசுவேன். நீ இதெல்லாம் நினச்சி கவலைப்படாத. ஓகே அங்கிரிஷ், சொல்லுங்க. இதோட மறந்துடுங்க. அம்மா கிட்டலாம் கேட்காதீங்க ப்ளீஸ். ஓகே மீரா. ஓகே பாய். பாய்க்கா. பாய். என்ன பண்றது இப்போ தெரியலையே. எல்லாருமே மீராவோட விஷயத்துல ரொம்ப சோகமா இருக்காங்க ஜி. சரி, நீங்க அதை வாங்குனீங்களா? எங்க வச்சிருக்கீங்க? அது என் ரூம்ல தான் ஜி இருக்கு. இவங்க எல்லாரோட மூடையும் எப்படி மாத்துறது? அதான் ஜி நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியல. ஐயோ என்ன எல்லாரும் இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்காங்க? ஜானு ஏதாச்சும் பண்ணணுமே. ஐடியா. சரி சரி, இப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காம ஏதாச்சும் கேம் விளாட்லாமா? என்ன கேம் ஜானு? ட்ரூத் ஆர் டேர் விளாட்லாமா? எனக்கு ஓகே, ஜிக்கும் ஓகே. ஏன் ஜி? அட வாங்க ஜி விளாடலாம். சரி விளாடுறதுன்னு முடிவாயிடுச்சு. இந்தாங்க வாட்டர் பாட்டில். பரவாயில்ல சாரா, சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போனா ஆரவ் நீ தான் சுத்தி விடணும். இந்த டபுள் ஏல ஸ்டார்ட் பண்ற நேம்லாம் ரொம்ப பாவம்பா. சரி சரி, ரொம்ப பேசாம எடுத்து சுத்தி விடு டாக்டரே. சரி ஓகே, சுத்தி விடுறேன். ஜி நீங்க தான் ட்ரூத்தா டேரா? நமக்கு எதுக்கு வம்பு? ட்ரூத். ஓகே, நம்ம 2 பேரும் எப்பையில இருந்து ஜி ஜி அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சோம்? 6th இருந்து 7th போறப்ப. போடுங்க, சூப்பர் ஜி. 6th மேல இருந்து செம்ம ஜி. அடேங்கப்பா. சரி சரி, நெக்ஸ்ட் ஆத்விக் நீரா. சுத்தி விடுறேன். ஹர்ஷா சொல்லு, ட்ரூத்தா டேரா? டேரு. பாரு தைரியத்தை. ஆத்விக் நல்லா கஷ்டமா குடுறா. அச்சோ, என்ன கொடுக்கலாம்? சரி ஓகே, எங்களுக்காக எந்திரிச்சு டான்ஸ் ஆடு. எது டான்ஸா? ஆமா ஆமா, ஆடு ஆடு. சரி, இப்ப என்ன டான்ஸ் தானே ஆடணும், ஆடிட்டா போச்சு. போடுறா. வேட்ட போட்டு கொண்டாடிடா, இவன் நம்மாலிடா, விசில் பத்தாதிடா, கிரீடாச்சி முண்டாசிடா, இவன் என்ன இடமே பட்டாசிடா. எப்படி? சூப்பர் ஹர்ஷா. நெக்ஸ்ட் தனா, இந்தா. ஓகே, சுத்தி விடுறேன். ஆரவ், ட்ரூத்தா டேரா? ட்ரூத். யாரையாச்சும் லவ் பண்றியா? எது? என்ன டக்குன்னு இவ இப்படி கேட்டுட்டா? தனா, என்ன இந்த மாதிரி எல்லாம் கேக்குற? ஹே சொல்லு சொல்லு ஆரவ். வெ அமைதியா இருக்கியா? என்ன இவன் இப்படி யோசிக்கிறான்? ஒருவேளை யாராச்சும் உண்மையிலே லவ் பண்றானோ? டேய் யாரவ், யாருடா அந்த பொண்ணு?
ஹே போங்க, நான் விளையாட்டுக்கு வரல. ஏ ஹர்ஷா, அவனை புடி. இரு, எங்க ஓட பாக்குற? போய் உட்காரு முதல்ல. பதில் இல்லாம இங்க இருந்து நீ எங்கேயும் நகர முடியாது. போய் உட்காரு. என்ன ஹர்ஷா? அட ஜி, சொல்லுங்க ஜி. ஆரவ், நீ ட்ரூத் சொல்லியிருக்க. நான் கேட்குற கொஷினுக்கு நீ உண்மையா பதில் சொல்லி தான் ஆகணும். ஏந்தனா அவன் மழுப்புறதுலே தெரியல ஆடு எங்கேயோ வசமா மாட்டிக்கிச்சுன்னு. தெரியுது சாரா, ஆனா அது அவ வாயாலந்தே சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஐயோ, ஆமா, லவ் பண்றேன், போதுமா? அடப்பாவி டாக்டர், யாருடா அவங்க? இங்க பாருங்க, அதெல்லாம் கேட்காதீங்க. விடுதனா, எப்படியும் பையன் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லார்கிட்டயும் தான் சொல்லுவான். அப்ப பாத்துக்கலாம். அதுவும் கரெக்ட் தான். ஜானு, உனக்கு என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லையே. அடுத்த ஹர்ஷா, நீ தான் சுத்தணும். சுத்தி விடு. ஓகே, சுத்தி விடுறேன். மச்சான், ட்ரூத்தா டேரா? ஒருவேளை இவனும் தனா கேட்ட மாதிரி நீ யாரையாச்சும் லவ் பண்றியா அப்படின்னு கேட்டுருவானோ? என்ன ஏதோ யோசிச்சுட்டே இருக்கான். ஒருவேளை இவன் ட்ரூத் சொல்லிட்டா தனா கேட்ட மாதிரி நானும் கேட்டுருவேன்னு யோசிக்கிறானோ? டேர் ஹர்ஷா. அது சரி, சார் அதுதான் யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க போல. ஹர்ஷா, டேர் கொடு. டான்ஸ் ஆடணும், அவ்வளவுதானே. டே இரு, நானும் முடிக்கல. ஆனா உட டான்ஸ் ஆடணும், ஒரு கப்பல் டான்ஸ் மாதிரி. ஏன்டா? இல்ல ஏன்? சி, எந்திரிச்சு போய் ஆடு. ஏண்டா, வேற யாருமே இல்லையா? என்னையதான் சொல்லுவியா? வேற யாரையாச்சும் சொன்னா இவன் பண்ணணுமே. இப்ப என்ன, தனான்ற பேர் தான் எனக்கு டக்குன்னு வாயில வந்துச்சு. அது எப்படி எல்லாருக்கும் தனாவோட பேர் மட்டுமே வாயில வரும்? அது வந்து தனா 5 லெட்டர் இல்ல, அதனாலதான். டேய், ஜானு 5 லெட்டர் தான். ஏன் சாரா 4 லெட்டர் தான். மோசமா சமாளிக்காதடா. மூட்டு போய் ஆடுறியா? இப்ப என்ன, தனா உன்னால ஆட முடியுமா முடியாதா? சரி, ஓகே, ஆடுறேன். ஏன் சாடுங்க. ஏன் ஹர்ஷா, உண்மையாவே நீ தனாக்கு அண்ணன் தானா? ஆமா, ஏன் அப்படி கேக்குற? இல்ல, சில டைம்ஸ் நல்லா மாமா வேலை பாக்குறியா, அதான் கேட்டேன். எது? பத்தல் இருக்கு, மான உதடி இருக்கு. செம்மையா ஆடினீங்க. ஜானு, அடுத்து நீதான். ஆரவ்ட்ட போகணும். மறுபடியும் ஜியா? ஏய், என்ன இந்த வாட்டர் பாட்டில் சரியில்லைன்னு நினைக்கிறேன், என்கிட்டயே வருது. அது கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அத்விக். வாட்டர் பாட்டிலுக்கு இல்ல, வாட்டர் பாட்டில் கொடுத்தவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அத்வி. இவ ஒருத்தி. கொஞ்ச நேரம் வாய மூட்றியா? ட்ரூத்தா டேரா? டேர். பாரா, யோசிக்காம சொல்லிட்டேன். என்ன பண்ணலாம்? ஏன் கார்த்தி, ஆத்விக்க தனாக்கு ப்ரப்போஸ் பண்ண சொல்லவா? உன்னை குழி தோண்டி புதைக்க சொல்லவா? நீ செஞ்சாலும் செய்வ. நமக்கு ஆரா ப்ரப்போஸ் பண்ணா கூட ஓகே. வேற என்ன பண்ணலாம்? ஏய் சொல்லுடி. அட இருடா, யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ப்ரப்போஸ் பண்ணு. எது ப்ரப்போஸா? யாருக்கு? அது நம்ம சாராக்கு. ஐ சூப்பர், செல்ல குட்டி ஜானு. எது, அவளுக்கா? ஆமா, ஏன் அவளை பார்த்தா பொண்ணு மாதிரி தெரியலையா? தெரியல ஜி. அது வந்து ஜி, ஐயோ கண்டிப்பா பண்ணணுமா? ஏ ஆமாப்பா, தட் இஸ் a dare. கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். ஏய் சொல்லுங்க எல்லாரும். பண்ணணும். வெரி குட் கைஸ். சரி சரி, பண்றேன். ஐ ஐ ஹே, என்ன ஐஸ்கிரீம் வேணுமா? ஹே, நீ கொஞ்சம் சும்மா இரேண்டி. ஓகே ஓகே. ஐ ஐ ஐ லவ் யூ. போதுமா? ஹே ரிப்ளை. அவளுக்கு என்ன, ஓகேன்னு தான் சொல்லுவா. ஹே, இது அவனோட டேர் தானே, எனக்கு இல்லையே. போடுறா. கார்த்தி, அடுத்து நீதான். சுத்தி விடுறேன். நானா?
ட்ரூத்தா டேரா ஜானு? ட்ரூத். ட்ரூத்தா? நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒன்று, பட் இன்னும் வரைக்கும் நடக்காதது, அதை நீ யார்கிட்டயும் சொன்னதும் இல்லை, அது என்ன? என்னடா இது விடுகுத மாதிரி இருக்கு? அதானே. ரொம்ப நாள் நான் ஆசைப்பட்ட ஒன்று, இது வரைக்கும் நடக்காதது, யார்கிட்டயும் நான் சொன்னதும் இல்லை. எனக்கு ஸ்கூட்டி ஓட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை. இதுவரை நடந்ததும் இல்லை, பிகாஸ் நீங்களே கூட்டிகிட்டு போயிடுவீங்க. அதை நான் யார்கிட்டயும் பெருசாக சொன்னதும் இல்லை. ஓ ஓகே ஓகே. கிரிஷ், நெக்ஸ்ட் நீ தான். டேய், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? எல்லாரும் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கீங்க. என்ன ஆச்சு கிரிஷ்? சாரி ஹர்ஷா, நீயே சொல்லு. இன்னைக்கு ஈவினிங் நடந்தது மட்டும்தான் என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. எப்படி ஒரு பொண்ணு அப்பா இல்லாம இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க? டப்பு டப்புன்னு எல்லா டைம் பேசிக்கிட்டு துரு துருன்னு இருக்காங்க. அவங்க ஒரு ஆளை இத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய என் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்களாம் எப்படி இவ்வளோ ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க? சரிடா, புரியுது. ஆனா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் தானே விளையாடுறோம். ஜானு, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் வரல, நான் கிளம்புறேன். சரி விடுங்க, எல்லாரும் போய் தூங்குங்க. இன்னும் ஒரு ½ அன் ஹவர்ல வீட்டில் எல்லாரும் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டோன்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க, வந்துருவாங்க. சரி எல்லாரும் போய் தூங்குங்க. ஓகே ஜி, என் கூட தானே தூங்குறீங்க? ஆமாங்க ஜி. ஓகே காய்ஸ், பாய், குட் நைட். குட் நைட். இப்போ என்ன ஜி பண்றது? தெரியலையே ஜி. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். சரி ஜி, நடக்கிறது நடக்கட்டும், வாங்க போகலாம். கவலைப்படாதீங்க ஜி, வாங்க போகலாம். ம். எங்க வச்சேன் இத? ஜி, என் காலு ஜி. சாரி ஜி, எங்க வச்சேன் அத? டாக்டர், இது என் கை. ஐயோ, உன் கையா? சாஃப்டா இருக்கும் போதே யோசிச்சேன். சாரி ஜிலேபி. கொஞ்ச நேரம் உங்க எல்லாராலையும் அமைதியா இருக்க முடியாதா? சாரி ஹர்ஷா, பாப்பிட்ட இங்கதான் வச்சிருந்தேன், அதான் அவன் இவ்வளவு தடுமாறால. லைட்டை போடுங்க யாராச்சும். ஜி, அது என்கிட்ட தான் இருக்கு, இந்தாங்க. ஐயோ ஜி, நான் உங்க கையை பிடிக்க போய் அவளையே எழுப்பி விட்டுரு போறேன். நீங்களே வச்சு வெடிச்சிருங்க. நானா? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? லைட்டை போடுங்க. இரு ஹர்ஷா, நான் தான் இங்க நிக்கிறேன், நானே லைட்டை போடுறேன். சரி ஓகே ஓகே, 12 மணி ஆக போகுது. ஜி ஓகேவா? ஓகே ஜி. 3, 2, 1. ஜி என்ன பண்றீங்க? அட ஒரு நிமிஷம் ஜி, வெடிக்க மாட்டேங்குது. சீக்கிரம் ஜி. ஹாப்பி பர்த்டே சாரா. தேங்க் யூ so much guys. நீங்கலாம் தானா? நான் ரொம்ப பயந்துட்டேன். ஹாப்பி பர்த்டே அக்கா. தேங்க் யூடா. எல்லாரும் அப்செட்டா இருக்கீங்களே, காலைல தான் விஷ் கிடைக்கும்னு நினைச்சேன். அது எப்படி சாரா? வீட்ல யாருக்கு பர்த்டேனாலும் 12 மணிக்கு களை கட்டுற கலையே வராதே. ஆமா, கிருஷ்ணங்க அவன் இன்னும் அப்செட்லயே இருக்கான் சாரா. ஓகே பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீங்களாவது விஷ் பண்ணீங்களே. தேங்க் யூ so much. சாரா, எப்பவும் போல உன் லைஃபை ஜாலியா ஹாப்பியா ஸ்பெண்ட் பண்ணு. தேங்க் யூ தானா. இன்னைக்கு ஃபுல்லா நீ ஹாப்பியா இருக்கணும். கண்டிப்பா ஹர்ஷா. ஜாரா, ஏதாச்சும் ஆசை இருந்தா சொல்லு, நிறைவேற்றி விட்டுருவோம். ஆசனா? ஜாரா, என்ன ஆசைன்னு சொல்லு ஜாரா, நிறைவேற்றி விட்டுருவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி ஒன்று வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட சொல்லாம்ல, கண்டிப்பா உங்கள்கிட்ட சொல்லுவேன். சரி, டைம் ஆயிடுச்சுல, எல்லாரும் தூங்குங்க. ஜாரா, இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு வேற வரணும்ல, அதனால நீ படுத்து தூங்கு. ஆமா, ஆத்விக் சொல்றதும் கரெக்டு தான். போய் எல்லாரும் தூங்குங்க. ஜாரா, மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு நீ நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணு. ஓகே ஹர்ஷா. சரி ஓகே, எல்லாரும் போய் தூங்குங்க. குட் நைட். குட் நைட்.